அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்னுள்ள ஆப்ஷன் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ போடுமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோயில் பிரியாணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது 1/2 கிலோ பண்ணுற மாதிரி உள்ள கடாய் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆர்கேஜி நெய் வந்து நம்ம விட்டுடலாம். மீடியமாக வச்சுட்டு கேஷ்யூ நட்டு முந்திரி போட்டுக்கிடுங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இதில் சோம்பு, பட்டை, ஏலம், லவங்கம், ஸ்டாரு எல்லாமே நான் போட்டிருக்கேன். கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வெடித்ததும் நம்ம வந்து 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இதில் வந்து வெங்காயம் நல்லா வதக்க விட்டுருங்க. டைம் எடுத்து வதங்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா இருக்கும். நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய கல் உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 நாளாக காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் காரம் இருக்கும். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுங்க. மல்லி இலை, புதினா இலையும் ஒரு கைப்பிடி போட்டு கொடுங்க. பக்கத்தில் ரைஸுக்கு தேவையான அளவு வந்து கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் மிளகா பொடி நான் போட்டுட்டேன். 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிடுங்க. அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி இட்டுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிடுங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு கொடுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இந்த மசாலாயும் சிக்கனையும் சேர்த்து ஒரு 100 கிராம் கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன். அதை இதில் விட்டுடுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. மூடி போட்டாச்சு. மசாலா நல்லா பிடிக்கட்டும் சிக்கனில். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் மீடியமாக வெந்துருச்சு. நல்லா வேக விடணும் இல்லை. இப்போ நம்ம அது கூட ஒரு பாத்திரம் அரிசிக்கு 1/2 கிலோ அரிசிக்கு நான் இப்போ வந்து நல்லா கொதித்த வெந்நி எடுத்து வச்சுருக்கேன். 2 பாத்திரம் இதில் நம்ம விட்டுடலாம். எப்போவுமே கொதித்த வெந்நி விடுங்க. அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தண்ணி விடாதீங்க. 2 பாத்திரம் வெந்நி விட்டாச்சு. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பார்த்துட்டு இதுக்கு கல்லுப்பு போட்டு கொடுத்துடலாம். கல்லுப்பு போட்டு கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஈஸியாக வச்சிடலாம் உங்களுக்கு. நம்ம இப்போ வீட்டில் கெஸ்ட்டு வந்தனாலும் சரி, இல்லை வீட்டில் இன்னைக்கு சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே இந்த மாதிரிலாம் டைம்லலாம் நம்ம அடிக்கடி பிரியாணி வைப்போம். இல்லாத டைம்லேயும் வைக்குவோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய டைம்லேயே ஈஸியாக இந்த பிரியாணியை வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம அரிசி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி நம்ம ஈஸியாக வச்சிடலாம். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி கேஷ்யூ நட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா,
அதெல்லாம் இதில் போட்டு கொடுத்துருங்க. மல்லி இலை லைட்டாக தூவி ஒரு 10 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு விடுங்க. ஈஸியான சிக்கன் நாகர்கோயில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் புது பவுல் வாங்கியிருக்கேன். தம்ப்நெயில் வைக்கலாம் இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த பவுல் தெரியுதா? இதில் தான் பிரியாணி இப்போ எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம்.